பால் தானே. இரு 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 அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இதோ வந்து ஐயோ அம்மா, எதுக்குடா இவ்வளோ பால்? தலைவர் படமா? பால் அபிஷேகத்துக்கு பால் வேணாமா? வீட்டில் இருக்க பால் எடுத்துகிட்டு போவேடா, மரியாதையாக வச்சிரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் தலைவர் போட்டால் நான் எடுத்துகிட்டு போவேன். வேணாம் வேணாம் வச்சிட்றேன். இன்னைக்காவது நேரமா எந்திரிடா. பேசாமல் போப்பா. மணி 10 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். இவன் எங்கேருந்து உருப்பட போகிறானோ. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனிமேல் தாண்டா பார்ப்பீங்க. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட? அது படிக்கலான்னு எழுந்திரிச்சப்பா. ஐயோ பாப்பா பாப்பா உக்கார் உக்கார் பா பா உக்கார். ஐயோ அப்பா நீங்கள் போய் தூங்குங்கப்பா, நான் படிச்சுக்கிறேன். இல்லைப்பா, நீ படிக்கிறதே அதிசயம், அதுவும் 3 மணிக்கு படிக்கிறது உலக அதிசயம். இதை விட்டுட்டு எனக்கு என்னப்பா தூக்கம் இருக்கு? நீ படி. ஐயோ டைம் வேறு ஆகுது. என்னப்பா மார்னிங் ஷோவா? அப்பா இல்லைப்பா, அது நடிக்காது, ரொம்பலாம் நடிக்காது. 3 மணிக்கு நீ எந்திரிக்கும் போதே எனக்கு தெரியும். சரி போய் தொலை போ. சரிப்பா. டே இரு பா, உனக்கு ஏது டிக்கெட் காசு? அது உங்கள் பாக்கெட்டில் இருந்து சுட்டுட்டேன். அடத்தில் வெறி. மச்சி, தலைவன் படம் அந்த மாதிரி தமிழ் சினிமாவிலே, தமிழ் சினிமா இல்லை இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு படம் இல்லைன்ட்டாங்க. அப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கா? பார்க்கலாம் போலையே. சரி ஒரு 200 ரூபா கொடு. எதுக்கு? தலைவன் படம் பார்க்க? படமே பார்க்காமலையாடா ரிவ்யூ சொல்லிட்டு இருந்த? ஃபேன்ஸ்மா, எல்லா படத்துக்கும் இதை தானடா சொல்ல போகிறோம். மட்டிக்கினாரு ஒருத்தரு தலைவா. ஐயே இருப்பா, இப்பதான் ஆடே முடிச்சது, அதுக்குள்ள தலைவா அப்படின்னு கத்திட்டு இருக்க. தலைவா முகேஷ். எது முகேஷ் தலைவனா? முகேஷ் உனக்கு கட் அவுட் வைக்கிறேன். எது கட் அவுட்டா? என்னடா முகேஷுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா?